ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ சாட்டர்டே சண்டேல எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். உனக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கு கையில் இல்லாமல் உனக்கு போர் அடிக்கலையா? இல்லையா? ஜாலியாக இருக்க. இருந்தானா ஃபோன் கொடுக்க மாட்டா, இல்லாதனால நீ ஒருத்தியா ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்க, அப்படிதானே? கையில் இல்லாம நான் ஜாலியா இருக்கேன். நைட்டு அவ வர்றதுக்கு 8 மணி ஆகும்ல இன்னைக்கு, அதனால ஜாலி தாண்டி. ஆமா, நைட் ஆயிரும். இன்றைக்கி கண்மணிக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது. ஸோ அதுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். கமல் வேலை இருக்குன்னு சீக்கிரமே கிளம்பி போயிட்டாங்க. அதனால நான் மட்டும்தான் ஸ்கூலுக்கு போனேன். உங்கள் மேம் உன்னை பற்றி என்ன சொல்லுவாங்க? தெரிலையா? நல்லா படிக்குது ஆனால் சேட்டை செய்யுதுன்னு சொல்லுவாங்களா? சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்களா? தெரிலையா? சரி, வந்து கேட்குறேன். அவங்க மேம் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லலை. நான் தான் கண்மணியை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே கம்ப்ளைண்ட்ரா அந்த பிள்ளை மேலே. மேம் கம்ப்ளைண்ட் எதுவும் சொல்லலை, நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சாட்டர்டே சண்டே லீவில் படிக்கவே மாட்றாங்க, டிவி பார்க்குறாங்க, ஃபோன் பார்க்குறாங்க, 2 பேரும் சண்டை கட்டிக்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வரிசையாக நான் அடிக்கிட்டேன். வீட்டில் படிக்கிறதே இல்லை, ஆனால் மார்க் மட்டும் நல்லா எடுக்கிறாங்களே எப்படின்னு கேட்டு வந்தேன். அதான் எனக்கும் தெரிலன்னு மேம் சொல்கிறாங்க. ரோபோ ஒரு தடவை புக்கை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. நீ இருப்படி மகளே, இருப்பல்ல, வந்துருவா, நைட்டு வந்துருவா. சத்தியா? இப்போ தான் அவங்க மேம் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தேன், இந்த பிள்ளை ஃபோன் நோண்டிகிட்டே இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோவை நான் அப்படியே உங்கள் மேம்க்கு அனுப்பிச்சி விட போகிறேன். மேம் பாருங்கள் மேம், நான் சொன்னப்போ நீங்கள் நம்பலையில, இப்போ பாருங்கள் மேம் அப்படின்னு காட்டுறேன். கண்ணு சீக்கிரம் போயிருண்டி. என்னதான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் இப்படி ஃபோனை நோண்டிகிட்டே இருந்தேன்னா கண்ணு போயிடும். நாங்கள் போயிட்டு வரோம். டாட்டா, see you. சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து காரில் கொண்டு போய் வச்சுக்கோ. மறந்துடாத, லஞ்ச் கூடயே மறந்துட்டு வந்துடாத. நைட்டு பிள்ளையை கூப்பிடாமல் வந்துடாத. பிள்ளையை கூப்பிடணும். நைட்டு 8 மணின்னு சொல்லியிருக்காங்க, பட் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. 8 மணின்னு சொல்லியிருக்காங்க, எப்படியும் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்களா இருக்கும். பார்த்து கூப்பிட்டுக்கோ. எனக்கு கால் வந்துச்சுன்னா நான் உனக்கு கூப்பிட்றேன். பாய். அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு போகலாம். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு கிளம்பும் போதே மதியம் லஞ்சு சமைச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். மீட்டிங்கை முடிச்சுட்டு நேராக கடைக்கு போய் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு கமலுக்கும் லஞ்சை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி ராஜேஷ் கிச்சனில் மல்டிகிரெயின் ஆட்டா, ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு, நேந்திர மிக்ஸ் அப்படின்னு எல்லாமே அரைச்சிட்டு வந்து பாக்கெட் போட்டுட்ருக்காங்க. ஃப்ரெஷ் பேட்ச் ரெடியாக இருக்குது. இப்போ ராஜேஷ் கிச்சனில் பொங்கல் ஆஃபரும் போயிட்டுருக்கு. நீங்கள் ராஜேஷ் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் ஃப்ளாட் 10% ஆஃபர் இருக்குது. இந்த ஆஃபர் ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். ஸோ சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறவங்க பொங்கல் 2026 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 10% ஆஃபரை அவைல் பண்ணிக்கலாம். மதியம் வரைக்கும் நல்லா இருந்தது. ஈவினிங்க்கு மேலே அப்படியே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈவினிங் போல் கண்மணி அம்மா எனக்கு உளுந்தங்களி செஞ்சு தரியா அப்படின்னு கேட்டால் எனக்கு உளுந்தங்களி சாப்பிடணும் போல் இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். அதை ஏன் கீழே வச்சு சாப்பிட்ற? தலானி மேலே வச்சுக்க. கையில் 3 ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துட்டா. வெள்ளிக்கிழமை காலையில் அவளை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டோம். இப்போ சனிக்கிழமை நைட்டு 9 மணி ஆயிடுச்சு அவங்க வந்து ரீச் ஆகிறதுக்கு. கமல் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளையை கூப்பிட்டு வந்தாங்க. எப்படி இருந்துச்சு ட்ரிப்பு? குளிர்ச்சா மூணாரில்? என்ன அதுங்கள்ட்ட இருமுற? அந்த 500 ரூபாயில் எவ்வளோ மிச்சம் வச்சுருக்க? 200 ரூபா மிச்சம் வச்சுருக்கியா? எவ்வளோ காசு வச்சுருக்க? அவ்வளோதானா? சரி, இதை உன்னோட உண்டியலில் போட்டுக்க. 240 இருக்கு. சூப்பர், குட் கேர்ள். சரி போமா. கேவியாவா 500 ரூபா தான் கொண்டு வந்துச்சு. ஆனால் 5 ரூபா தான் மீதி இருக்கு.
நான் ஏன் தெரியுமா அந்த பிள்ளை என்ன தெரியுமா வாங்குச்சு? ஒரே ஒரு தான் வாங்குச்சு, 2 3 தான் வாங்குச்சு. ஒரு 100 ரூபா சாக்லேட்டு. 100 ரூபா சாக்லேட்டு நானும் வாங்கினேன். அப்பா அது 95 ருபீஸா? 100 கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வாயே ஒரு மாதிரி இருக்கு, வாய்ஸே ஒரு மாதிரி இருக்குடா. இரு சரியா? எல்லாரும் சேர்ந்து 300 ரூபாய்க்கு மேலே வாங்கினா டிஸ்கவுண்ட்னு சொன்னாங்க. சரி, அதனால எல்லாரும் சேர்ந்து போட்டு 300 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். ஓகே ஓகே. அதனால டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. வேற என்ன சாப்பிட்டீங்க? வேற என்ன சாப்பிட்டோம்? சரி நம்ம கிளம்பலாம். எங்க அந்த பிள்ளைங்க நடிப்பு. கையில் வரலையே. அவ இதுக்கு அங்கிட்டு ஒளிஞ்சிருக்கா? அவ இதுக்கு நீ இதுக்கு டேபிள் கட்டில உட்காந்துருக்க? அக்காவை மிஸ் பண்ணியா? இல்லையா? யாரு மிஸ் பண்ண? நீ தான் மிஸ் பண்ணுவ. நீ தான் மிஸ் பண்ணுவ. எனக்கு வேலையே சொல்ல மாட்டாங்க யாரும், நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்களா? நான் வந்துட்டேன் நானே. ஏய் முத போய் ட்ரெஸ் மாத்து. இங்க பாரு, வந்தோன்னா அப்படியே ஏறுவியா? மேலே ஏறுவியா? போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு வரும். கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு அப்புறமா சளிப்பு படுப்போம். காலை கீழே போடு ஃபர்ஸ்ட். ஏன் வாட்ச் இது? ஏன் வாட்ச்? ஏன் வாட்ச்? ஏன் வாட்ச்? ஏன் வாட்ச்? ஏன் கிட்ட இருந்து கடன் வாங்குனேன். ஏய் இறங்கு இறங்கு ஃபர்ஸ்ட். பாவமேன்னு கொடுத்தா ரொம்ப ஓவரா பேசுற. அம்மா தோடு பத்தியா? நல்லா இல்ல. நான் புதுசு வாங்குனேன். நீ டூர் போனேல, அதனால புதுசு வாங்குனேன். நான் டூர் பண்ணது நீ எதுக்கு வாங்குன? நீ மட்டும் டூர் போற தனியா? கண்ணுக்கு நான் கொடுக்கலான்னு இருந்தேன், அது கொடுக்க மாட்டேன், நானே திண்டேன். என்ன அது? நீ சொல்லு. அம்மா எனக்கு இன்னைக்கு உளுந்தங்களி செஞ்சு கொடுத்துச்சு. இது 100 ரூபாயா? ஆமா. ஏய் கணக்கு கேளுடா. கொடுத்த 500 ரூபாய்க்கு கணக்கு கேளு. மீதி காசு கொடுத்துட்டா, கொண்டு வந்துட்டா. என்னாச்சு? கார்ல எடுத்து கஷ்டம் வந்த. எவ்வளவு கொடுத்தா மிச்சம்? மீதி 240 ருபீஸ் கொண்டு வந்துட்டா. 240 ரூபீஸ். பரவாயில்லையே. நான் அப்படியே உண்டியல்ல போடுன்ட்டேன். பரவாயில்லையே. கயல் கிரேட் கயல். பாப்பா போய் கையால் கழிட்டா ஒரு எந்திரி. சரி இங்கே பாரு, இங்கே பாரு. நீ ஃபர்ஸ்ட் நீ இறங்கு, ஃபர்ஸ்ட் கீழே இறங்கு. குடு அவளுக்கு கொஞ்சம். இந்தா உனக்கு ஒன்று வச்சுக்கோ. அப்பாவுக்கு வேணாம், டயட்டில் இருக்கேன். அம்மாவும் டயட்ல இருக்கேன். மில்க் சாக்லேட் தான். சாக்லேட்ரா? சாக்லேட் இஸ் சாக்லேட். உனக்கு தர மாட்டேன். ஏய் குடுறா. இந்த வீடியோ சண்டே எடுத்தது. காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். இப்போ மணி 9:30 ஆகுது. கிளைமேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சில்லுன்னு ஒரு மாதிரி தூரிகிட்டே இருக்குது. இன்றைக்கி இன்னும் சூரியனை பார்க்கவே இல்லை. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு அத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இட்லியும் மட்டன் குழம்பும் வச்சு கொடுத்தாங்க. கமல், கயல், கண்மணி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தான் சாப்பிட்ணும். கமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலை இருக்குதுன்னு வெளியே கிளம்பிட்டாங்க. நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்சு சமைச்சு வச்சுட்டு லஞ்சை முடிச்சுட்டு கிச்சன் க்ளீனிங்கில் இறங்கிட்டேன். நான் பண்ண வேண்டிய மிகப்பெரிய டாஸ்கில் ஒன்று இந்த கிச்சன் க்ளீனிங். இன்றைக்கி தான் அதுக்கான நேரம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் மதியம் 2 மணிக்கு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். காலையிலேருந்து மழை தூறிட்டே ஒரு மாதிரி குளிரிட்டே இருந்ததுனால எனக்கு வேலை எதுவும் செய்யணும்னு தோணவே இல்லை. ஏன் இப்படி சும்மாவே உட்காந்துருக்கோம், ஏதாவது வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் கிச்சன் க்ளீனிங்கில் இறங்கினேன். இருக்கிற இந்த ஆஃப் டேயில் என்னால் ஃபுல் கிச்சனையும் க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு எப்படின்னு தெரியல. பட் ஆனால் பாதியனாச்சும் முடிச்சாகணும் அப்படின்றதில் தான் இறங்கியிருக்கேன். கிச்சன் க்ளீனிங்னால் சும்மா மேலோட்டமாக இல்லை, ஃபுல் டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக டாப் டு பாட்டம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மேலே டைல்ஸில் இருந்து கீழே ஃப்ளோர் வரைக்கும். நியூ இயருக்கு முன்னாடி க்ளீனிங் ஒர்க்கெலாம் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். பட் வெளியில் போக வேண்டிய வேலைகள் நிறைய இருந்தனால என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியல.
இப்போ வந்து பொங்கலுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி கிச்சனை க்ளீன் பண்ணுறேன். இன்றைக்கி கிச்சனை க்ளீன் பண்ணிடுவேன். இன்னொரு நாள் வந்து டிவி யூனிட் இருக்கிற இடத்த வந்து க்ளீன் பண்ணணும். அது பொங்கலுக்குள்ளே முடியுமான்றது எனக்கு தெரியல. நியூ இயர் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். நானுமே அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ 100 டேஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. இந்த 100 டேஸ் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறமும் இப்போ என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கனோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது. அடுத்தது வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது. இந்த வருஷம் அப்பப்போ என்னால் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த டைமில் ஒவ்வொரு ஏரியாவாக க்ளீன் பண்ணி எப்போவுமே வீட்டை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது இன்னொரு ரெசல்யூஷன். இந்த மாதிரி பர்ஸ்னலாக, வீட்டுக்காக, பிஸ்னஸ்க்காக அப்படின்னு ஒரு 4-5 ரெசல்யூஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா இந்த வருஷம் வந்து பண்ணணும் அப்படின்ட்டுருக்கேன். இந்த நியூ இயருக்கு நீங்கள் ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களா? அதை எப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வேகத்தில் கிச்சனை க்ளீன் பண்ணணும்னு இறங்கிட்டேன். இடையில வந்து நாக்கு தள்ளிருச்சு. ஐயோ அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. இருந்தாலும் இன்றைக்கி முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு பண்ணிட்டேன். ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் மேலே டைல்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி. மேலே எண்ணெய் பிசுக்கு நிறைய இருந்தது. எப்படா இது போகும் அப்படின்னு நினச்சேன். காஸ்டிக் சோடா வந்து தண்ணியில் கரைச்சி அதை ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு அப்புறமா தொடச்சி எடுத்தேன். ஈஸியாக வந்துருச்சு. ஒவ்வொரு இடத்தையும் அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் எடுத்துட்டு நல்லா தொடச்சி எடுக்கும் போது வீடு புதுசு மாதிரி இருக்குது. அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி கிடச்சிது எனக்கு. இப்படி மம்மி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கனே, உனக்கு கொஞ்ச நாச்சும் மனசாட்சின்றது இருக்கா? சோஃபாவில் இப்படி படுத்துட்டு டிவி பார்த்துட்ருக்க. அடா பாவி, அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் திரும்பி படுக்கிற. நான் காட்டு வேண்டாம் மூஞ்சிய. நீ தான் ஹெல்ப் பண்ணுறவனா? ஏதாவது ஹெல்ப் பண்ணுறியா? மேலே ஏறி க்ளீன் பண்ணணும், அந்த லேடரை எடுத்துகிட்டு வாடான்னு. அப்புறம் நான் கேட்டேன், நீ தான் வேணான்ன. நீ சாப்பிட்டு எப்போ எடுத்துகிட்டு வர்றதுன்ட்டு நான் அந்த பக்கம் க்ளீன் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல, அதுக்கு எனக்கு லேடர் வேணும், எடுத்துகிட்டு வா. குரங்கு மாதிரி தவி தவியா? ஜாலியாக இருக்க, டயர்டாக இருக்க. ஒரு டீனாச்சும் வச்சு தெரியா? உனக்கும் சேர்த்து இப்போ நான் தான் வைக்கணும். எனக்கு வேணும், நான் வைக்க போகிறேன். எனக்கு அப்போ ஹெல்ப் பண்ண மாட்டேன், தள்ள மாட்டேன். நான் ஃபீல்டிங் பண்ணுறேன் இப்போ. செம்ம டயர்டு. கிச்சனவே தலைகீழ திருப்பி போட்டு வச்சுருக்கேன். சண்டை கட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி 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 சரி. இடையில ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டீயை வச்சு குடிச்சிட்டு இவங்க 2 பேரும் சண்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். பொங்கலுக்கு நிறைய பேர் வீடு க்ளீன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அப்பப்போ எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போ ஒரு ஏரியாவாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டேன். ஹாலில் டிவி யூனிட் மட்டும்தான் இருக்குது. அது வந்து டெய்லியும் மேலோட்டமாக தொடச்சி வச்சுருவாங்க. உள்ளுக்குள்ளே தேவையில்லாத திங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை மட்டும் எடுத்து போடணும். ஸோ அது வந்து இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். நம்ம வேலை பார்க்குறோம், சோஃபாவில் உட்காந்து படுத்து டிவி பார்க்குறாங்களே அப்படின்னு தோணுச்சு. வாங்க வாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உள்ளே ஹெல்ப் பண்ண விட்டுட்டேன். அப்பப்போ க்ளீன் பண்ணால் பரவாயில்ல. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணால் அப்படி. உள்ள குதிச்சிருக்கேன். என்னைக்காவது தேவைப்படும் எடுத்து வைக்கிறதா நான் யூஸ் பண்றேன். இன்னும் கீழே வேற உள்ள வேற இருக்குல்ல, எல்லாத்தையும் எடுக்கணும். தேவையில்லாத தூக்கி போட்டாலே நம்ம வீட்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஏய் எந்திரிடா தங்கமே. பாப்பா தள்ளிக்க, இங்க வந்துரு. கீழே விழுந்துடாத. அந்த செல்ஃப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த செல்ஃபில் இருந்து இறக்கி வச்ச பொருள் எல்லாத்தையும் தொடச்சி திருப்பி மேலே ஏற்றணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடியல அப்படின்னாக்கு தள்ளிருச்சு. போதும் விட்டுறலாமா அப்படின்னு தோணுச்சு. பட் தொட்டுட்டோமே, பாதியில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
ஓரளவுக்கு அப்படியே வேலையை மெதுவாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைங்க பசிக்குதுன்னாங்க. அப்போ தான் டைமவே பார்த்தேன். மணி 8:30 ஆச்சு. சரி அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு தோசையை ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே சிங்க் ஏரியாவில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையில் இறங்கிட்டேன். ஆல்மோஸ்ட் கிச்சன் ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அவங்க எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் வந்து முடவாட்டுக்கால் சூப் போட்டு குடித்தேன். சூப்பை குடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்க க்ளீனிங் ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். மேலேருந்து இது ஃபுல்லாக இந்த இது வரைக்கும் ரேக் ஃபுல்லாக கபோர்டு ஃபுல்லாக உள்ளேருந்து தேவையில்லாததெல்லாம் எடுத்துகிட்டு கபோர்டையுமே நல்லா தொடச்சி வச்சுட்டேன். எல்லாத்தையும் இந்த ஃபேன் மட்டும் இன்னும் துடைக்கணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறத ஒரு நாள் க்ளீன் பண்ணணும். நாட் நவ். வேறு என்ன இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் தூக்கி இப்போ அந்த சைடு போட்டிருக்கீங்க. அந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கு. நான் அப்பப்போ என்ன பண்ணுவேன்னா கவர்ல இருந்து கட் பண்ணி அப்படியே கவரோட வச்சிருவேன். ஸோ அந்த பாட்டில்ஸ் எல்லாமே தேவை. கவரில் கட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் அந்த பாக்ஸில் போட்டு இந்த ரேக் வந்து சும்மா தான் இருக்கு. ஸோ இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இனிமேல் மளிகை ஜாமான் இந்த இதில் இருக்கிறது மட்டும்தான். தீர்ந்ததுக்கப்புறம் தான் வாங்கணும். வாங்கி வைக்கக்கூடாது. ஏன்னா அங்கங்கே பாக்ஸாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் ஒரு நாள் எடுத்து வைக்கணும். எனக்கு முடியாது. நாளைக்கு நேரம் இல்லை. செவ்வாய்க்கிழமை இந்த வேலையை பண்ணணும். ஓகே, யார்கிட்ட சொல்கிறது? சொல்லிட்டு இருக்கேன் பாரு. நான் தான் பண்ண போறேன். நான் தான். ஸோ அந்த சைடு வந்து பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு நேரம் இல்லை. மணி வந்து 10 ஆயிடுச்சு. க்ளீனிங் ஒர்க்கு இப்போ தான் முடிச்சிருக்கேன். நான் அடுத்த நாள் தான். ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். குட் நைட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.